10th Standard Mathematics, Chapter 1, Relations and Functions, Exercise 1.1 third problem. If B cross A equal to set of elements minus 2, 3, minus 2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 find A and B. இங்க ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே பேசிக் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர்டு பேர்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தா தெரியுது இல்லையா, -2, 3 ஒரு ஆர்டர் பேர், -2, 4 ஒரு ஆர்டர் பேர், இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன ஆக்சுவலாக கார்ட்டீசியன் ப்ராடக்டோட டெஃபினேஷன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு எலமெண்ட் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2, 3 அப்படின்ற எலமெண்ட்டு எதோட எலமெண்ட்டு? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B cross A ஓட ஒரு எலமெண்ட்டு இல்லையா? இதுக்கு என்ன மீனிங்? இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதை கொஞ்சம் இங்கே நம்ம நினைவு கொண்டு வரலாம் பாருங்கள். இதில் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ், இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு பிளேஸ், அதாவது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இந்த -2 இல்லையா, அந்த -2 எங்கேருந்து எடுத்துருப்போம்னா ஃபஸ்ட்டு செட் பிலேருந்து எடுத்துருப்போம். சரியா? அதே மாதிரி இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கோஆர்டினேட்னு சொல்லக்கூடிய 3, இந்த 3 எங்கேருந்து எடுத்துருப்போம்னா செகண்ட் செட் ஏலேருந்து எடுத்துருப்போம். இப்படி தான் வந்து நம்ம ஆர்டர் பேரை நம்ம எழுதுவோம் B cross A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது. இப்போ இதை ரிவர்ஸ் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். சரியா? B cross A கொடுத்துட்டாங்க. இப்போ ஏவில் இருக்க எலமெண்ட்னு கேட்டால் எது வரும்? 3 வரும். பியில் இருக்க எலமெண்ட்னு கேட்டால் -2 வரும். இதை தான் நம்ம இப்போ செட்டாக நம்ம எழுத போகிறோம். அதை இங்கே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், என்ன பண்ணணும்? ஏ செட் ஏ எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஏன்றது வந்து செகண்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் கோஆர்டினேட், செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ், செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் elements of B cross A. இதுக்கு மீனிங் புரியுதான்னு பாருங்க. செகண்ட் கோஆர்டினேட் செட் எலமெண்ட்ஸ் ஆஃப் B cross A எதுன்னு தெரியும். இந்த -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. இதோட செகண்ட் கோஆர்டினேட்னா இந்த இடத்துல இந்த 3, இங்கே இருக்கக்கூடிய 4, இங்கே இருக்கக்கூடிய 3, இங்கே இருக்கக்கூடிய 4, இங்கே இருக்கக்கூடிய 3, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 4. இப்போ இங்கே பார்த்தோம்னா 3, 4, 3, 4, 3, 4ன்னு திரும்ப திரும்ப வந்திருக்கு இல்லையா? ரெப்படிஷனாக இருக்குது. நம்ம இப்போது இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் வந்து என்ன எழுத போகிறோம்னா செட்டு ஏன்ற செட்டாக எழுத போகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்போல்லாம் செட்டாக எழுதுகிறோமோ அப்போது எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிடுன்னு சொன்னால் அதை ஒரு முறை மட்டும் எழுதினா போதும், நம்ம பேசிக் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3, 4, 3, 4ன்னு திரும்ப வரனால 3 வந்து ஒரு முறையும் 4 வந்து ஒரு முறையும் மட்டும் எழுதினா போதும். ஸோ அங்கே பாருங்கள் 3, 3 வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி 3 வந்திருக்கு. இப்போ இந்த செகண்ட் பிளேஸில் 3 வந்து 3 முறை வந்திருக்கு, அதை ஒரு முறை எழுதினா போதும். அதே மாதிரி 4ன்ற எலமெண்ட்டும் 3 முறை வந்திருக்கு, அதை வந்து ஒரு முறை எழுதினா போதும். இதான் வந்து செட் ஏ. சரி, செட் பி என்ன வேணும்? செட் பி வேணும் அடுத்தது. இப்போ செட் பி வந்து எழுதுகிறான் பாருங்கள். செட் பின்றது இதே மாதிரி தான், செட் ஆஃப் ஆல் set of all first coordinates of elements of B cross A. B cross A உடைய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் பேர்ஸ், அந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு பிளேஸில் வரக்கூடியது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட் கோஆர்டினேட் -2, -2. ஸோ இப்போ நம்ம இதை வந்து செட் பிக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ -2ன்னு 2 முறை -2 வந்திருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ண போதும், ஒரு டைம் எதுனா போதும். அடுத்தது 0, 0 ஃபஸ்ட் கோஆர்டினேட்டு, 0 அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது, அதனால் 0வையும் 1 டைம் எதுனா போதும். அடுத்தது பாருங்கள் 3, இந்த 3 இதெல்லாம் ஃபஸ்ட் கோஆர்டினேட்டு, அது 3யும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் 3 வந்து ஒரு முறை எதுனா போதும். ஸோ அப்போ இதுதான் ஏன்ற செட்டு, இதுதான் பின்ற செட்டு. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம எந்த செட்லேருந்து நம்ம எழுதணுமோ அந்த செட்டை வந்து செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை திரும்ப எழுதி சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம போடணும். தேங்க்யூ.